ஓம் அகத்தீசாய போற்றி போற்றி. ஓம் சிவமகா வாழைக்கு தலையா போற்றி போற்றி. சிவமகா பெருநோயை போற்றி போற்றி. பாம்பாட்டி சித்தரையா போற்றி. விஸ்வாமித்திர மகாமணிபதியா போற்றி. ஐயா, ஒருவன் உலகெல்லாம் தேடினான், ஒரு நல்லவனை கூட காணவில்லை. ஒருவன் உலகெல்லாம் தேடினான், ஒரு தீயவனை கூட காணவில்லை என்று மூப்பரை கூறினீர்கள். அடியேனும் சிவனோடும் சித்தர்களோடும் பயணப்படும் போது அதிகமாக நல்லவர்கள் தான் என் கண்ணில் தப்படுறாங்க. முதல்ல கூட நான் தீயவனாக சுற்றும் போது என்னை இருக்கு தீயவனாக இருந்தேன். இப்போ அந்த நிலை மாறி இப்போ கண்ணில் படுறவங்க கூட நல்லவங்களாக தப்படுறாங்க. அந்த நிலை இருக்கு. எனக்குள்ள யாரோ ஒரு அதிர்வம் கொண்டு பண்ணிட்டு போனாங்க, யாருன்னு தெரியல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு கொங்கு தேச கிளை சபையில் இந்த சச்சங்க விழா 22 பொதிகையில் தென்காசியில் நம்ம சச்சங்க நடத்துறதுக்கு ஐயா அனுமதி கொடுத்துருக்கீங்க. 26ஆம் தேதி சிவராத்திரி இருக்கு. கொங்கு தேச சபையில் எந்த தேதியில் சச்சங்கம் நடத்தலாங்கிறதையும் ஐயா அனுமதி கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அகதி சாய நமக. அவர் வீட்டில் நடத்துறது ஆமாம் ஐயா வீட்டில் நடத்துக்கு அனுமதி கேளுங்க. டேரக்டா கூட நீங்க இருந்த பேசலாம். அகத்தி மாட்டேன் அனுமதி கேட்டுருங்க. டேரக்ட் அந்த வருஷம் சச்சங்க நடத்துற மாதிரி சுகமாக வளைத்து சரியா கிட்ட கேட்டிருக்க அனுமதி. அகத்தியரி எல்லாத்தையும் பாதம் பண்ணிட்டு அவரே கேட்பார். ஓம் அகதி சாய நமக. அதே ஒரு இடத்துல சச்சங்கம் நடத்தும் போது அதோட வேற்று இடத்துல நடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தொடர்பாளர்கள், புதிய தொடர்பாளர்கள் கிடைக்க அந்த இடையில உள்ள புது மனுஷங்களோட, புது சீடர்களோட அந்த நிலை கிடைக்கிறதுக்காண்டி அகத்திய பெருமான் அனுமதியோட ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லா இடங்களையும் பரப்பணும். எல்லா சீடர்களோட வீட்லையும் அகத்திய பெருமான் நடந்தோம்னு அகத்திய பெருமான் மட்டும் சொன்னாங்க. சரி, அந்த விஷயத்தை அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து உங்க வீட்லையும் நடக்கிறதுக்கு அகத்திய பெருமான் அனுமதி கேளுங்க. சாமி, நான் ஒரு பெருமையில் சொல்லணும் சாமி. எல்லாம் வருவாங்க சாமி. இந்த பக்கத்தால சொல்றாங்க, எல்லாம் வருவாங்க. ஓம் அகதி சாய நமக. இறைமகா பெருநிகழ்வாய் நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகள் பல்வேறு கிளைச்சபைகள் உருவெடுத்து ஆற்றலாக யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஞான பயணம் மேற்கொண்டு வரும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நடத்தி வரும் சச்சங்க நிகழ்வுகள் யாவும் கிளை சபையின் தலையாய தளம் கொண்ட அவ்விடத்தில் மட்டுமே இதுகாரம் நடந்து வந்த அற்புதமான சபை சூழல்கள் முதலாக நிறுவப்பட்ட கிளை சபையிலிருந்து சீடர்கள் வினவினார்கள். பிரபஞ்ச மகாசபை சச்சங்க நிகழ்விலும் வினவினார்கள். ஐயனே, சித்தனே, சிவமகா வாழை சித்தனே, எங்களது தங்களால் வழங்கப் பெற்ற யாங்கள் குடியிருக்கும் அத்தலத்தில் அவ்வில்லத்தில் தங்கள் பொற்பாதங்கள் பட வேண்டும். அங்கும் சச்சங்க நிகழ்வு நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வினவினார்கள். முதல் கிளை சபையாய் துவங்கிய நீர் தளமாய் விளங்கும் அற்புதமான அத்தகைய திருச்சி மாநகரில் வாறு வினவிய நிலைகளுக்கெல்லாம் முன் சென்று அந்நிலைகளுக்கெல்லாம் முன் சென்று ஏற்றம் கொண்டு கொங்குதேய மண்டலத்தில் உருவாக்கப்பெற்ற கிளை சபையின் மூலமாக ஒரு இல் சபையில், ஒரு இல்லற சபையில், இல் சபை என்று அகத்தியம் உரைத்த பொழுதும் அது பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றல் பெற்றவையாக அது வளர வேண்டும் என்று அகத்தியம் உரைத்தவாறு அது பிரபஞ்ச மகாசபையே என்று அவ்வாறு அதற்குரிய அற்புதமான நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஒரு நிலையில் கூட வருவோர்கள் ஆன்மீக தத்துவத்தை பரப்புகின்ற மானிடர்கள் எந்த எண்ணத்திற்குள்ளும் செல்லார். விஜயம் செய்வோர்கள் யாவரும் அற்புதமாக அவர்கள் யாவரும் இறையாற்றலை சுமந்து இறையாய்
வந்து அமர்கின்றார்கள் என்னும் நிலைக்குள் சென்று உணர்ந்து தன் சிந்தைக்குள் அற்புதமாக அவ்வில்லம் அதை பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலெல்லாம் அவிழ்ந்திருக்குமாறு சூட்சமமான ஒரு தீர்த்த நிலைகளெல்லாம் தெளித்து அற்புதமான கிளைச்சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு அங்கு என்னவெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்னும் நிலையோடு அவனோடு தொடர்பில் இருந்து அற்புதமாக நீர் உருவாக்குகின்ற உமது இல்லற பிரபஞ்ச மகா சபையில் அகத்தியன் சச்சங்க நிகழ்வில் தலையாய ஆற்றலையெல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து அருள் கொண்ட சச்சங்க நிகழ்வு நடத்துவதை அனுமதி நல்குகின்றோம். அவ்வாறு அனுமதி நல்குவது என்பது சித்தன் உரைத்தவாறு யுகமாற்ற நிகழ்வு ஆங்காங்கு நிகழ வேண்டும். அவரவர்கள் சரீரத்திற்குள் ஞானம் புக வேண்டும், உயர் ஞானம் புக வேண்டும் என்னும் அத்தகைய நிலைக்காக இல் சபையில் முதலாக சச்சங்க நிகழ்வு காணும் பெரும் கிளைச்சபை என்று அகத்தியன் நல்ல ஆசி அற்புதமாக ஏற்றம் கொண்ட அருளாற்றலோடு வளம் வந்து சச்சங்க நிகழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு அசைவுகளும் சிவ அசைவுகளாக மாற்றம் பெற்று ஏற்றம் பெற்று அத்தலம் பெருமகா தலமாக விளங்க உனக்கும் உமை சார்ந்தோர் யாவருக்கும் அமர்கின்றோம். ஒரு சச்சங்க நிகழ்வுக்கும் மற்றொரு சச்சங்க நிகழ்வுக்கும் இடையே குறைந்தது 5 நாட்கள் இடைவெளி கொண்டு சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்த தற்காலிக காலமதில் அகத்தியன் நாம் இனிவரும் காலங்களில் தொன்று தொட்டு ஒரு நாளில் 2 சச்சங்க நிகழ்வு நடத்தக்கூடிய ஆற்றல் வரும் என்று அவ்வாறு ஒரு நாளுக்கு 2 சச்சங்க நிகழ்வு நடத்துவதென்றால் சீடன் இங்கு அமர்ந்திருப்பான், அங்கு ஒரு சித்தனோடு சீடன் சச்சங்க நிகழ்வு நடத்திக் கொண்டிருப்பான். இதுவே அதன் சுற்றம். ஆங்காங்கு சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்குரிய ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கும் சீடர்கள் சித்தர்கள் உருவாக இருக்கின்றார்கள் சபையின் மூலமாக. அத்தகைய ஆற்றல் வெகு விரைவாக பிரபஞ்ச மகா சபையை வந்தடையும் என்று அச்சச்சங்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இச்சித்தனுடைய பயணங்களை என்பது வேறு தளமதில் சச்சங்க நிகழ்வு நிகழும் என்றார். அவ்வாறு ஆற்றல் பெற்ற உணர்வு நிலை கொண்ட ஞான உயிர் பெற்ற சீடர்கள் வளம் வருவார்கள். அவர்கள் சீடர்களாக அல்ல சித்தர்களாக என்ற உரைத்து ஆசிரியர் ஓம் அகதீஷாய நமः. ஓம் அகதீஷாய நமः.